நான் அடி வாங்கணும் நீங்கள சிரிக்கணும்னு தலையெழுத்து. ஆமா நண்பா இருங்க வந்துற ஒரு நிமிஷம். ஐயா ஐயா போர் போட்டு எந்திரிச்சா ஐயா ஐயா ஓ ஐயோ ஐயா ஓ சாமி ஏ கும்பகர்ண மாதிரி போயிட்டேம்மா. ஆமா மதகொண்ட பீமா நண்பா கலந்தாடி அமங்கமா இருக்கிறேங்க. எனக்கு என்னங்க நானே ராஜா என் புடுக்கே மந்திரி இருக்கட்டும். ஆமா சபைக்கு பணிவான வணக்கம். வணக்கம் நாட்டுக்கு நாடு மகாநாடு. ஆமா பேரும் பெருமை சிறந்த அழகு பொன்னாடு. ஆமா நாடு இன்னும் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் இல்லையா? ஆமா ஆரியூர் பட்டி கிராமம் தண்டுவாரம் பட்டி கொடக்காரன் காடு. ஆமா இந்த இடத்துக்கு பேரு தண்டுவாரம் பட்டி கொடக்காரன் காடுன்னு சொன்னாதான் எல்லோருக்கும் தெரியும். கொடக்காரன் காட்டிலே அருளும் அருளுமாக எழுந்திருக்கக்கூடிய ஊரை கட்டி காத்து வரக்கூடிய அருள்மிகு தெய்வம் அருள்மிகு ஸ்ரீ ரங்கசுவாமி தெய்வத்துடைய திருக்கோவிலுடைய மகா கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்துல 4 மணிக்குள்ள போச்சு கும்பாபிஷேகம் ஆரம்பிக்கப்படுது. இந்த கும்பாபிஷேகத்தை முடித்து நமக்கு அன்னபோஜனமானது கொடுத்து அன்போடு ஒரு நாடகம் சதுவிட்டு வைத்திருக்கிறார். நாம இன்னைக்கு ஆட வேண்டியது எங்க? உள்ளூர்லயேங்க ஆட வேண்டியது. ஆமா இன்னும் ஐயா மதிப்பிற்கு மரியாதைக்கு மரியா ரங்கசாமி பண்ணாடி அவர்கள் ஊர் நாய்க்கிறோம். நீங்களும் படுத்து தூங்கிட்டீங்க. ஆமா
ஆமா அதுக்கு பிற்பாடு நடந்தது. மந்திரிக்கு மரியாதைக்கு உரிய ஐயா தங்கவேல் ஐயா அவர்கள் அன்பளிப்பாக அவர்கள் தந்த 20 ரூபாயும் நமது தண்டுவாட மட்டில் வாழ்ந்து வரக்கூடிய சிவசாமி ஐயா அவர்கள் இல்லையா அன்பளிப்பாக அவர்கள் தந்த 20 ரூபாயும் நமது ரங்கசாமி பண்ணாடி அவர்கள் அன்பளிப்பாக அவர்கள் தந்த 100 ரூபாய் இல்லைன்னு சொல்லாம வாழ் வந்திருக்கிறார். கேட்டு கொடுப்பது கேளாமல் கொடுப்பது தெய்வகுணம். அதுபோல் நாம் கேளாமல் வரைக்கு நமக்காக அன்பளிப்புகளை வாரி வழங்கி உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய ரசிக மக்கள் அத்தனை பேருக்கும் நமது எழுத்து பழத்தை சேர்ந்த தங்கவேல் வாத்தியாருடைய கலைக்குழு ஸ்ரீ விஜயவாணி நாடக சபாவின் சார்பாக என் நெஞ்சார்ந்த பணிவான நன்றி கலந்த வணக்கம். மகாராஜா அப்படி நாம் காலையில வெற்றலை பாக்க வாங்கிடுங்க வையப்ப. ஆமா ஆனா வீட்டுக்கு வந்த பிற்பாடு 10 மணிக்கு மேல அழைப்பு வந்து ஆமா அதன் பிறகு நாங்கள் சந்தித்து பேசி இந்த இடத்துல ஆர்டர்னு சொல்லி வெத்தலை பாக்கு வாங்கி அதுக்கு பிற்பாடு வையம்மலைக்கு நான் சென்று ஆட வேண்டிய நாடகத்தை மாத்தி ஆமா வேற ஒரு கலைக்குழுவுக்கு மாத்தி எல்லா நிகழ்வும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து படுக்கும் பொழுது 1:30 மணி. 1:30 மணிங்க. ஆமா தெரியுமா இதெல்லாம் அப்படி இருந்தாலும் ஐயனுக்கு எப்படி ஒரு சம்பவம் இங்க நடக்கணும். இந்த ஐயனுக்குத்தான் நாம் ஆட வேண்டும் என்று அந்த ரங்கசுவாமி ஐயா அவரும் நமக்கு வாக்கு கொடுத்திருக்காரு ஆடுறதுக்கு. சம்பளம் 26 ரூபா. ஆமாப்பா. ஆனா ஏய் அதாவது சம்பளம் முக்கியம் இல்லப்பா, சம்பளம் நமக்கு முக்கியம் அல்ல. வந்தார்கள் வந்து நல்ல விதமா ஆடி கொடுங்க, மனம் போன அந்த தெய்வத்திற்கு ஆடி கொடுத்தா எடு தொட்டது துலங்கம் கெட்டது விலகும் என்று சொல்லியிருக்காரு அந்த ரங்கசுவாமி அவர்கள். இந்த ரங்கசாமி பண்ணாருடைய மனதிற்குள் புகுந்து இன்றைக்கு நம்மை ஆட வைத்து அழகு பார்க்கிறார்கள் இல்லையா? அத்தனை பேருக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு பணிவான வணக்கம். வேண்டான்னு சொல்லும் போது நான் என்ன பண்ணுவேன் கோமாளி வேண்டாம் அப்படி. ஆனா இருப்பினும் இப்பேற்பட்ட இந்த புண்ணியமாந்த ராஜாரி இங்கே அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் பார்க்காத நாடகம் இருக்காது, கேட்காத கதைகள் இருக்காது, இங்கே நடிக்காத நடிகளும் இருக்க மாட்டாங்க. இருந்த போதும் இப்பேற்பட்ட ஆலயத்தின் முன்பதாக வைத்திருக்கும் நாடகம் அதாவது மகாபாரதத்தில் ஒரு கதையாக விளங்கி வரக்கூடிய அர்ஜுனன் தேவப்பட்டம் சொல்லக்கூடிய காலக்கேயர்கள் நிவாத அவசர வதம் என்றும் ஊர்வசி பேட்டாபம் சிறப்பான நாடகம். நாடகத்திலே நான் யார்?
காவலா ஆனால் உலகத்தில் பழமொழி ஒன்று உண்டு. ஆமா. சிவன் சொத்து இது வர்றேன் சிவன் சொத்து குலநாசம். அது போல என்னுடைய சொத்தை வாங்கி இவன் போய் குத்தி வச்சிருக்காங்க. இது நியாயமா? மக்கள் கொடுத்த பணத்தை அடுத்து சூத்துக்கு ஆசைப்பட மாட்டேன். அடுத்துதான் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டேன். சாமராத்திர புண்ணியவான அப்படியா போலாம். ஆனா தனியா ஓடிய சாமி என்ன நியாயம் பேசிக்கலாம். பகலில் உலக மக்களுக்கு ஒளி தருவது என்ன தெரியும்? என்னது? சந்திரன். இரவிலே ஒளி வீசுகிறது அது என்ன? சூரியன். நீ எந்த ஊரு? நான் இங்கதாங்க மேட லண்டன். மேட லண்டன். அட இங்க ராத்திரினா அங்க பகல். அங்க பகல் இங்க இரவு. ஆமா. ஆனா என் குலம் சத்தியம் தவறாத சந்திரகுலம். ஓடு தவறாத குருகுலம். ஆமா. என் பெயர் 11 பெயர்நாமம் 12 அழகு 32 லட்சணங்கள் பொருந்திய பாடு. ஆமா. பங்குனி மாதத்திலே பிறந்து 11 பேர்நாமம் கொண்டு 12 அழகு உடைய 32 லட்சணங்கள் பொருந்திய என் பெயர். ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன்.